ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம பச்சரிசி எடுத்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ எடுத்து நம்ம கழுவி நல்லா ஊற வச்சுரும். ஓவர் நைட்டு ஊறணும். நம்ம காலையில் தான் மாவு அரைக்கணும். இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள். நம்ம அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கட்டும், தண்ணி ஊற்றி வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் நம்ம எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் ஃபேனுக்கு அடியில் வச்சு உலர விட்டுட்டு தான் நம்ம அரிசி மாவு அரைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் அரைக்கையில் நான் காட்டுறேன். நைட்டு 8 மணிக்கு நம்ம ஊற வச்சோம். இப்போ காலையில் 8 மணிக்கு நல்லா ஊறிருக்கு. 10 to 12 மணி நேரம் நல்லா ஊறணும் அரிசி அதிரசத்துக்கு. இப்போ வடித்தட்டில் நம்ம கொட்டிக்குவோம். நல்லா தண்ணி வடியணும். வடிஞ்சதுக்கப்புறம் தான் மிஷினில் அரைச்சாலும் சரி, மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டாலும் சரி. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும், தண்ணி வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். மாவு நல்லா நைஸாக இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். அதிரசத்துக்கு மாவு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சலிச்சு, மாவு ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கோங்க. சலிச்சு மூடி போட்டு மூடிக்கங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன் வெல்லத்தை. ஏலக்காய் 5 முணுக்கி வச்சுருக்கோம். ஒரு 20 ml தண்ணி வச்சுருக்கோம். ஒரு 60 ml எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. சலிச்சு வச்சுருங்க. காய விட்டுறாமல் அமுக்கி வச்சுருங்க. இல்லை ஒரு துணி வேணாலும் மேலே போட்டு வச்சுக்கலாம். நல்லா நைஸாக இருக்குது மாவு. பார்த்துக்கோங்க, காஞ்சி போயிடும் நம்ம இந்த மாதிரி திறந்து வச்சோம்னா. அதனால் மூடி போட்டு மூடி, இல்லாட்டி துணி போட்டு மூடிக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம வெல்லத்தை போட்டுக்குவோம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருபது ml போதும் தண்ணி. 20 ml ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நம்ம பால் கிண்டிக்கலாம். வெல்லம் கரையட்டும் ஃபுல்லாக. சிம்மிலே வச்சுக்கணும். சிம்மிலே வச்சு வெல்லம் பாகு கரையட்டும் நல்லா. இப்போ நமக்கு கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கரையணும். பாகு ரெடி ஆகட்டும். நமக்கு ஃபுல்லாக வெல்லம் கரைஞ்சிடுச்சு. பாகு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இதில் பாதி எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். நல்லா பாகு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மிலே வச்சு. இல்லாட்டி கீழே பிடிச்சிரும் அடியெலாம். நமக்கு நல்லா பால்ஸ் மாதிரி வரணும் தண்ணியில் ஊற்றி பார்க்கையில். அப்போ தான் நமக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிக்குவோம். பாகு பதம் வந்துட்டுருக்கு. நமக்கு பாகு பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். உருட்டுனா இந்த மாதிரி உருண்டை வரணும். பதம் கரெக்டு. நம்ம இப்போ மாவு போட்டுக்கலாம். ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஆள் அள்ளி போட்டால் ஒரு ஆள் இந்த மாதிரி கிண்டிக்கணும். மாவெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டோம். இப்போ ஏலக்காய் போட்டுக்குவோம். இப்போ மீதி இருக்க எண்ணெயை ஊற்றிக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. நம்ம
வேகமாக மாவு போட்டு நம்ம கிண்டிக்கணும். ஸ்லோவாக போட்டோம்னா கட்டி விட்டு போயிடும். அதனால் வேகமாக ஒரு ஆள் கிண்டணும், ஒரு ஆள் மாவு அள்ளி போடணும். இப்போ மாவு கரெக்டாக வந்துருச்சு பக்குவத்துக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இது நல்லா ஆறட்டும். ஆற விட்டு நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். சில பேர் ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் மறுநாள் தான் செய்வாங்க. பாகு கிண்டி மாவெல்லாம் பாகு கிண்டி எல்லாம் வச்சுட்டு நமக்கு ஆறினோடனே அதிரசம் செஞ்சிடலாம். இப்படி இருக்கட்டும், நம்ம ஆற வச்சுக்குவோம். நமக்கு மாவு நல்ல பக்குவமாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டையில் அழகாக உருண்டு வரணும். நமக்கு அதிரசம் பக்குவத்துக்கு இந்த மாதிரி வரணும். இது கரெக்டான பக்குவம். நம்ம இப்போ மாவு ஆறினோடனே நம்ம அதிரசம் தட்டிக்குவோம். நம்ம உடனே மாவு போட்டுக்கலாம், உடனே அதிரசம் போட்டுக்கலாம். பாவு கிண்டின உடனே ஆற வச்சு உடனே போட்டுக்கலாம். சில பேர் மறுநாள் போடுவாங்க. மேலே துணி வந்து வேடு கட்டி வச்சு வேணால் மறுநாள் போடுறேன்னா போடுங்க. இப்போ நமக்கு ஆறினோடனே அதிரசம் தட்டிக்கும். மாவை மூடி வைக்காதீங்க, வேர்வை தண்ணி வடிஞ்சிரும். இந்த மாதிரியே வைங்க, ஆறட்டும் நல்லா. மாவு நமக்கு நல்லா ஆறிடுச்சு. நம்ம அதுலேருந்து வேறு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்குவோம். மொத்தமாக கையை போட்டு உருட்ட வேணாம். அதனால் வேறு கிண்ணத்தில் கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சாச்சு. அதிரசம் சுட்டுக்குவோம். எண்ணெய் கூட ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி லெமன் சைஸு உருட்டிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக செஞ்சுக்கணும். ரொம்ப மாவு எடுத்தாலும் நமக்கு மாவு உள்ளே வேகாது. மீடியம்லேயே நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது மாவு. நீங்கள் எண்ணெய் தடவி கூட மாவு இந்த மாதிரி தட்டிக்கங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேணாம் அடுப்பை. பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி தான் நம்ம 1 கிலோ எடுத்தோம். உடனே அதிரசம் மாவு ரெடி பண்ணி நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். 1 நாள் 2 நாள்லாம் ஆக வேணாம். இந்த மாதிரி ஒரு பிளெயினாக ஒரு பாத்திரம், ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை அமைக்கிக்கோங்க. உள்ளே இருக்க எண்ணெயெல்லாம் நமக்கு இதில் கசிஞ்சு வந்துடும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. நம்ம இதில் எள்ளு போட்டு செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் தொட்டுக்கிறனாலும் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இந்த பக்குவத்தில் நமக்கு பாகு வந்தாவே நமக்கு கையிலெல்லாம் ஒட்டவே ஒட்டாது மாவு. நீங்கள் லெமன் சைஸே எடுங்க உருண்டை. இப்போ மேலே நமக்கு எள்ளு போட்டு வேணும்னாலும், சில பேர் எள்ளு போட்டு மேலே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எள்ளு போட்டுக்கோங்க. நம்ம இப்படி அமுக்கையில் அந்த எண்ணெயெல்லாம் கீழே கசஞ்சிரும். நமக்கு எண்ணெயெல்லாம் குடிக்காது.
நம்ம எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா அதிரசமும் நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம். நமக்கு 52 அதிரசம் வந்திருக்கு 1 கிலோவுக்கு. பச்சரிசி தான் எடுத்தேன். 3/4 கிலோ வெல்லம் மறுபடியும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும். பாகு தான் நமக்கு பதம். தண்ணியில் ஊற்றி பாருங்கள், நல்லா உருண்டு பால்ஸ் மாதிரி வரும். அதுதான் பக்குவம். நம்ம மாவை கொட்டி டக்குன்னு விறுவிறுன்னு கலந்துடணும். ஒரு ஆள் அள்ளி போடணும், ஒருத்தவங்க வந்து கிண்டணும். நல்லா கிண்டிட்டு அப்போதைக்கே கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் தூள் அப்போ போட்டுக்கோங்க. கரெக்டாக இதே பதத்தில் செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.